Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய ஹேர் கேர் ஜேர்னியில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடியில இருந்து 6 மாதம் ஆமாம் ஐயோ ஃபெப்ரவரி இப்போ வந்த மாதிரி இருந்தது. ஜான்வரி ஃபெப்ரவரி சொல்கிறேன், அதுக்குள்ளே நம்ம வருஷத்தோட பாதிக்கு வந்துட்டோம். பட் எனிவேஸ் என்னுடைய ஹேர் கேர் ரூட்டின் நான் வந்துட்டு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் சிவியராக எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய ஹேர் வந்து பயங்கர மோசமான ஒரு ஸ்டேட்டுக்கு போச்சு. நான் ஒழுங்காக ஆயில் பண்ணல, அதுதான் என்னுடைய மெயின் கன்சர்னாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் ஆயில் பண்ணி என் முடிய பழக்கினதுனால நடுவில் ஒரு 1 இயருக்கு நான் பிரேக் விட்டதும், அதாவது பண்ணுவேன் எப்படின்னா மாதத்துக்கு 2 வாட்டி, ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக லெத்தாஜிக்காக இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். ரிலீஜியஸாக வந்து பண்ணல. அது என்னுடைய முடியல நல்ல ஒரு ரிசல்ட் காமிச்சது எதுலன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன விதத்தில். அது பிரேக்கேஜாக இருக்கட்டும், ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், ஓவரால் ஹேர் குவாலிட்டியாக இருக்கட்டும். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப சிவியரான ஒரு பேக்லாஷ் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். அதாவது நான் ஹேர் ஆயிலிங் ஸ்டாப் பண்ண கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆனால் அது ரிசல்ட் நல்லதோ கெட்டதோ டைம் எடுக்கும்ல, அந்த மாதிரி கெட்டதுமே வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து தான் தெரிஞ்சது. அதை மறுபடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஹேர் ஆயிலிங் அப்படின்னு வந்தபோது இந்த வருஷம் வந்து ரொம்ப வைரலாக போன ஒரு விஷயம் வந்துட்டு ரோஸ்மெரி ஹேர் ஆயில். இந்த ரோஸ்மெரி அப்படின்றதே வந்துட்டு உங்களுடைய முடியை வந்து திக்கன் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் தான் நான் பார்த்துருக்கேன். அதை ஹேர் ஆயில் ஆட் பண்ணி கூட நான் அவ்வளோ வந்து நிறைய பேர் பண்ணி பார்க்கல. பட் இந்த வருஷம் திடீர்னு செம்மையாக பூம் ஆச்சு. ஸோ நிறைய பிராண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சில பிராண்ட்ஸ்ல இருந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து மாமாஎர்த்ல ரோஸ்மெரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஹேர் கேர்ல. அது எனக்கு செம்மையா வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நான் ரிலீஜியஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இவங்களில் வந்துட்டு நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கு. அது ஒரு மெயின் ரீசன் எனக்கு இவங்களில் பிடிச்சதுல. அண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ரோஸ்மெரி வேரியண்ட் அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்க போகிறேன். இதில் வந்து ஃபுல் ரோஸ்மெரி கிடையாது, இதில் மேத்தி தானாவும் இருக்குது, அதாவது வெந்தயமும் இருக்குது. அதே செட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அண்ட் ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷனர் இருக்குது. இது 94% ஸ்ட்ராங்காக ஹேர் கொடுக்குது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் லெட் மீ டாக் அபவுட் ஹேர் ஆயில். இது வந்துட்டு ஒரு மேட் சேஃப் சர்டிஃபைட் டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் எல்லா ஹேர் டைப்பும் சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் ரேஞ்ச். ஸ்பெசிஃபிக்காக இவங்க பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் அப்ளிகேட்டர் பாட்டில் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கேப் வச்சு தான் வருது, விச் இஸ் ஃபைன். ஏன்னா நான் இப்படி தான் வந்து என்னுடைய முடிக்கு ஸ்கேல்புக்கு ஆயில் அப்ளை பண்ணுவேன். முடியை நல்லா சிக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த அப்ளிகேட்டர் ஹெட்டை போட்டு உங்களுடைய ஸ்கேல்பில் நீங்கள் வந்துட்டு ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணி உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணுறது வந்து ஸ்கேல்ப் மசாஜ் விட ஸ்கல் மசாஜ் பண்ணுங்க. ஸ்கல் மசாஜ்னா என்னென்னா லிட்ரலாக உங்கள் மண்டையை பிடிச்சிக்கிட்டு ஸ்கின் இருக்குல்ல அதை பிடிச்சிட்டு ஸ்கல்லே இப்படி ஆட்டுறது. ஓகே, ஸ்கேல்ப் மசாஜ் வந்து இப்படி தேய்க்கிறது, ஸ்கல் மசாஜ் வந்து இப்படி ஆட்டுறது. இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய முடி வந்து நிறைய பிரேக் ஆகாது. ஏன்னா ஆயில் பண்ணியிருக்கும் போது முடியும் சரி அந்த ரூட்ஸும் சரி ஈரமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், ஈஸியாக வந்துட்டு பிரேக் ஆகும், ரூட்லேருந்து முடி கழலும். இது வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ண போகுது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான இன்க்ரீடியன்ட். இந்த ரிசீடிங் ஹேர் ஃபால்லாம் வந்துட்டு கியூர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் போடுறீங்கன்னா வைடாக வந்துட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினாக்சிடில் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட். அது வந்து எக்ஸசிவான ஹேர் க்ரோத், புது ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு வந்து அது இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லைக் ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து இந்த மினாக்சிடில் விட எஃபெக்டிவாக இருக்குது, சேஃபராகவும் இருக்குது அப்படின்றது. ஸோ ரோஸ்மெரி ஆயில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஹேர் க்ரோத், புது ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இந்த வெந்தயம்லாம் வந்துட்டு அப்படியே நீங்கள் வறுத்து எண்ணெயெல்லாம் ஊற வச்சு வெந்தயம் இன்ஃபியூஸ் பண்ண ஆயில், ரோஸ்மெரி இன்ஃபியூஸ் பண்ண ஆயில், இப்படிலாம் கூட நான் நிறைய DIY ஆயிலெலாம் பார்த்துருக்கேன். அந்த அழகாக வந்து இவங்க இப்படி போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பண்ணி நீங்கள் வந்துட்டு மினிமம் 1 hour ஆச்சும் வந்து ஊற வைக்கணும், மேக்ஸிமம் 6 hours. அதுக்கு மேலே வந்து போகாதீங்க. இதுதான் எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒர்க் ஆகிற ஒரு விஷயமும் கூட. அட்லீஸ்ட் 1/4 மணி நேரம், வேற வழியே கிடையாது. எனக்கு வந்து டைமே இல்லை அப்படின்னா 15 நிமிஷமாச்சு முடியல வந்து ஆயில் வச்சுக்கோங்க. அடுத்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இவங்களுடைய ஷாம்பூ அண்ட் கண்டிஷனரை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுடைய அந்த ஷாம்பூ வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப மைல்டா இருக்கு, ஜென்டிலா இருக்கு. அது வந்து வாசனையாவும் இருக்கு. அது எனக்கு இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது. அஃப்கோர்ஸ் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாசனையா இருந்தா தான் வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு வந்து ஆறுதலா இருக்கும். அது வந்து இது குடுக்குது. அடுத்தது கண்டிஷனர். இந்த கண்டிஷனரும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்மூத் அண்ட் மேனேஜபிளா ஆக்குது முடிய. கண்டிஷனர் இஸ் அ மஸ்ட். ஓகேவா? கண்டிஷனர் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க முடி எவ்ளோ கேவலமா இருந்தாலும் கண்டிஷனர் இஸ் கோயிங் டு மேக் அ ஹோல் லாட் ஆஃப் டிஃபரண்ட். முடியோட மேனேஜபிலிட்டிலயா இருக்கட்டும், பிரேக்கேஜ் லெவல்லயா இருக்கட்டும், சிக்கு விழுறதுலயா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ கண்டிஷனர் ஸ்லாஷ் ஹேர் மாஸ்க் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிஷனர்ஸ் ப்ரிஃபரபிளி ஓகே நான் சொல்லுவேன். ஸோ ஹேர் மாஸ்க் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இவங்க ரேஞ்சில் வந்து இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வேற பிராண்ட்ல இருந்து வந்து ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரோஸ்மெரி பேஸ் பண்ண ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் டெஃபினட்டா ப்ராமிசிங்கா இருக்கேன். நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணல அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஹேர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல வெந்தயம் இருக்கு அப்படின்றதுனால என்னுடைய ஸ்கேல்புக்கு வந்து இது செம்ம சூதிங்கா இருக்கு. டேண்ட்ரஃப் வர போறது கிடையாது. ரோஸ்மெரியும் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் கொடுக்க போகிறது கிடையாது. அதுவும் ஒரு கீ விஷயம் இவங்கள இந்த ரோஸ்மெரி அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட்ல. எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு லிட்ரலாக இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது. நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னுடைய ஸ்கேல்ப்புக்கும் அது பிடிச்சிருந்தது, ஹேருக்கும் அது பிடிச்சிருந்தது. ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஹேர் ஃபால் இஷ்யூவில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஃபெக்டட் இல்லைன்னா ஸ்கேல்ப் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய குளிர்ச்சி தன்மை இருக்குது வெந்தயத்துக்கு. ஸோ அது வந்துட்டு உங்களுடைய ஸ்கேல்ப் வந்துட்டு இன்னுமே ஹெல்தியாக நல்லா வந்து வச்சுக்க பார்த்துக்கும். அதுவும் இப்போ வெயிலாம் ஜாஸ்தியாக இருக்குது, ஹீட் ஜாஸ்தியாக ஆனால் கூட உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுடைய முடி கொட்டுறது அந்த கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வெந்தயம்லாம் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இவங்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இவங்களுடைய லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாத்தோட ஆப் அமேசான், நைக்கா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் மாமாத்தோட ஆப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுடைய ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போது. இது பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம பண்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரியும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு மாமாத்தோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப்லைன் ஸ்டோர்கள்லையும் கிடைக்குது. ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல மட்டும் கிடையாது, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அவசரத்துக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல வந்துட்டு நீங்கள் ஆஃபர் இந்த கூப்பான்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதையும் நான் வந்து தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். ஸோ ரோஸ்மெரி ஹேர் ஆயில் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேரோட திக்னஸை வந்து விசிபிளாக ஜாஸ்தியாகும். ஓகேவா? இதை நான் ஒன்று மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னுடைய முடி கொட்டுது பார்த்தீங்களா, அந்த கொட்டுற முடியில் எடுத்து பார்த்தா நிறைய முடி வந்து அப்படியே சில முடி நமக்கு வந்து ஷாக் அடிச்ச முடி மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா, திக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் மை முடி. அது வந்து நான் வந்து விளக்கெண்ணெய் ட்ரை பண்ணேன், அதுவும் வந்து ஒரு ரீசன். விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ், அதனாலையும் வந்து அந்த திக்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மெரி ஹேர் ஆயில் போட்டதுனால அந்த திக்னஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அது டெஃபினட்டாக நல்லா விசிபிளாக தெரியுது. அண்ட் ரிசீடிங் ஹேர் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. இந்த இடத்துலலாம் நிழல் அடிச்ச மாதிரி முடி தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் நியூ ஹேர் க்ரோத் எனக்கு. இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி அப்படியே ஃபுல்லாக இருந்தது. என்னுடைய ஹேர் லைனே கொஞ்சம் எச்சக்கு பொச்சக்காக தான் இருக்கும், இது இப்படி மேலே தூக்கி தான் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முடி வந்து எனக்கு வளர்றது வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அதை நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிசீடிங் ஹேர் லைன் பால்னஸ் ஆகுது எங்கேயாவது அப்படின்னா கூட ப்ராப்பர் ஹேர் சீரம் அப்புறம் ரோஸ்மெரி பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் சேஞ்ச் தெரிய போகுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நீங்கள் ஆல்ரெடி ரோஸ்மெரி பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் உங்களுடைய ரொட்டீனில் நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஹேர் கேரில் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் எனக்கு வந்து தெரியப்படுத்திக்கோங்க. அது ஒர்க் ஆயிருக்கா, நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் எனக்கு வந்து தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.